ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் இன்று பேசுபொருளாக இருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது தொடர்பாகவும் அந்த விஷயம் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அதனுடைய அந்த பேச்சு ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே கடும் எதிர்ப்புகள், நிறைய விவாதங்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் கடந்து தற்போது அந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அதை தாக்கல் செஞ்சு நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது அல்லது நெகட்டிவாக இருக்கிறது? இந்த 2 கோணங்களையும் நீங்கள் பார்க்கிற விஷயங்கள். நெகட்டிவா இருக்கும்னு எனக்கு தோணலை. நெகட்டிவா இருந்தா எதிர்காலத்தில் அது நமக்கு ஒரு பாடம், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம நெகட்டிவா ஒரு போட்டு கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்று எமர்ஜ் ஆச்சுன்னா வி கேன் அட்ரஸ் இட். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்தபோது அதை 100 முறை டிஸ்பியூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம திரு சுப்பிரமணிய சாமி உட்பட பாஜக ஆதரவாளர்களே பெருசாக டிஸ்பியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அசம்பிளிலேயே போட்டு பஞ்சாயத்துலாம் கூட்டினார் எல்லாம். அதில் யாராலையும் ஒரு விஷயம் கூட ப்ரூவ் பண்ணவே முடியல. ஆனாலும் அதை மேம்படுத்துவதற்காக என்ன செஞ்சோன்னா விவிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். நீங்கள் பட்டனை அமுக்கும் போதே பக்கத்தில் ஒரு பிரிண்ட் அவுட் விழும், அது கண்ணாடிக்குள்ளே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அதில் நீங்கள் எந்த சிம்பிளுக்கு அனுப்புனீங்களோ அந்த சிம்பிள் தான் வந்துச்சாங்கிறது தெரியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அது ஒரு பெட்டர்மெண்ட். அந்த விவிபேட்டில் அந்த இவிஎம்மில் இன்றைக்கு வரைக்கும் குறை கிடையாது. ஆனாலும் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக ஒரு முயற்சி பண்ணாங்க. இது போல் நாளைக்கு ஏதாவது இன்னமும் ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு செய்ய முடியும்னு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் செய்கிறதுக்கு தயாராக இருப்போம். பட் நெகட்டிவ்ங்கிறது எதுவுமே தோணல. ஒன்று. ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மணி சேவாரிலேருந்து, டைம் சேவாரிலேருந்து, எனர்ஜி சேவாரிலேருந்து, மேன் பவர் சேவாரிலேருந்து எல்லா விஷயமும் சேவாகும் பெரிய அளவில். அதனால் இது ரொம்ப யோசிச்சு ராம்நாத் கோவிந்த் மாதிரியான முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு நிறைய இடங்களில் வாத பிரதிவாதங்கள், விவாதங்கள் நடத்தப்பட்டு அந்தந்த மாநில கட்சிகள்கிட்ட பேசப்பட்டு, தேசிய கட்சிகள்கிட்ட பேசப்பட்டு, இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ்கள்கிட்ட பேசப்பட்டு, இது மாதிரி எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு நீண்ட ஆலோசனைக்கு போய் கொண்டு வந்திருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது 14-19 ஃபர்ஸ்ட் டேர்ம் முடித்த பிறகு திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் பல முறை சொல்லியிருக்கார், பல பேரும் நான் கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றின வாத விவாதங்களை வளர்க்க வேண்டும் சொல்லிட்டே இருந்தார். அப்போ ஒரு விதை போட்டு நிறைய பேசுங்க, நம்ம தெரியும். நீங்கள் ஒரு டவுட் கேட்பீங்க, நான் ஒரு பதில் சொல்லுவேன், இன்னொருத்தர் வேற ஒரு டவுட் சொல்லுவார், நான் சொன்ன கேள்விக்கு பிறகு பதில் கேள்வி ஒன்று வரும், அது மாதிரி நிறைய வரும். லெட் அஸ் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவ்வளோ டிஸ்கஷனுக்கு பிறகு தான் ராம்நாத் கோவிந்த் கமிட்டி தன்னுடைய அறிக்கையை கொடுத்துருக்கு. அதுக்கு இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கிறேன். பாராளுமன்றம் எதை செய்ய வேண்டுமோ அதை பாஜக அரசு செய்யுதுன்னு நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் கூடாதது அமளியும் துமளியும், அதை காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டு இருக்கு. அது சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடம். பாராளுமன்றம்ங்கிறது சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடம். அந்த வேலையை பிஜேபி ரொம்ப தெளிவாக செய்யுது. சத்தங்களை கூட்டக்கூடிய இடம் அப்படின்னு காங்கிரஸ் செஞ்சுட்டு இருக்குது. அவர்களுக்கு சோரஸ் விஷயத்திலையோ அதானி விஷயத்துல ஒரு குறை இருந்தால் அவங்க நேராக நீதிமன்றம் போக முடியும், நேராக பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண முடியும். அதை விட்டு அவங்க பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்கறது மக்களுடைய கவனத்தை பண்றது சம்பிரதாயம். யாரா இருந்தாலும் சரியில்லைன்னு நான் சொல்றேன். 10 வருஷமா இவங்க உட்கார்ந்துருக்காங்க எதிர்கட்சியில், அவங்க சரியில்லைன்னு நான் சொல்றேன். பிஜேபி நாளைக்கு பண்ணா அதையும் நான் சொல்றேன், நீங்க அப்ப கேளுங்க அப்பயே நான் சொல்லுவேன். எனக்கு பிஜேபி இப்போதைக்கு எதிர்கட்சியில் வரிசையில் உட்காராது, அதனால அதையும் பிரச்சனை இல்லை. அப்ப இவர்கள் எத்தனை நாள் உட்கார்ந்துருக்காங்களோ அத்தனை நாள் சரியில்லாம பண்றாங்க. நான் உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த பிரச்சனைகள் எழுப்பதற்கான களம் இருக்குதுன்றேன். நான் கூடாதுன்னு சொல்ல, பிரச்சனை எழுப்பக்கூடாதுன்னு, அது வேற இடத்துல சொல்ல. நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சிவில் இன்ஜினியரிங் பத்தி பேசக்கூடாது, இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட போயிட்டு நீங்க எம்பிபிஎஸ் பத்தி பேசக்கூடாது. இவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல, இங்கே இல்ல பாஸ், அது வேற இடம் நான் சொல்றேன். நீதிமன்றங்களுக்கு போங்க பண்ணுங்க. அப்ப சட்டங்களை நீங்க இந்த மாதிரி வாத பிரதிவாதங்கள் நடக்காத மூலமா என்ன ஆயிருது? நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு 13 அல்லது 14 இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? அறிமுகப்படுத்தும் போது எல்லா கட்சியிலும் அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்கன்னா வாத விவாதங்கள் நடக்கும். அதோடைய ப்ளஸ் மைனஸ் நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்க பேசலாம். மாறாக கோஷம் போட்டுட்டே போனாங்கன்னா ஜெகதீப் தங்கரும் ஓம் பிர்லா என்ன செய்வாங்க? நிறைவேறிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் பிஜேபிக்காரங்க உள்ள உட்காந்துருப்பாங்க, நீங்கள் போனால் எதிர வெளியே போயிடுவீங்க. சட்டம் என்ன சொல்லுது? எவ்வளோ பேர் உள்ள உட்காந்துருக்காங்களோ அவ்வளோ பேரில் பெரும்பான்மை இருந்தால் போதும் சொல்லுது. பிஜேபி ஃபுல்லாக உட்காந்துருக்கும், எதிர்கட்சி பூரா வெளியே போயிடும், சட்டம் நிறைவேறும். அப்போ நீங்கள் வெளியேறது மூலமாக நீங்கள் அதுக்கு உதவி தானே பண்ணுறீங்க. மாறாக நீங்கள் அங்கே விவாதம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஏற்றுப்பாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிவில் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல ஒரு
ஸ்கோரிங் இருக்கு, சிபில் ஸ்கோரிங். பேங்க்ல லோன் வாங்கினா சிபில் ஸ்கோர் பார்க்கணும். அந்த சிபில் ஸ்கோரிங் பத்தின ஒரு ஆச்சரியமான விஷயத்தை வந்து திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்புறாரு. அதை பிஜேபி காரங்களே ஏற்கிறாங்க. ரிசர்வ் வங்கி அதுல திருத்தம் கொண்டு வருது. சரிங்களா? ஒரு தனியார் நிறுவனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசுடைய வேலையை நம்ம வந்து யாருமே கேட்காம படிச்சு அவங்களை கவுண்டர் பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. திரு சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் வந்து நியாயமான ஒரு பிரச்சனையை வெளியே எழுப்புறாரு. அப்ப அதை எல்லோரும் ஏற்கிறார்கள். தமிழ்நாட்டு பாஜக முக்கியமான தலைவர்கள் ஏற்கிறாங்க. அப்ப ஒரு வாத விவாதம் வந்தா தான் அதுல பாசிட்டிவிட்டி தெரியும். நீங்க வெறும் சத்தம் போட்டு போட்டீங்கன்னா, நீங்க சத்தம் போட்டா நீங்க அதானின்னு சொன்னா அவங்க சோரசன் சொல்ல போறாங்க. முடிஞ்சு வச்சா நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க, கவுண்டர் வச்சிருக்காங்க. யாருக்கு நட்டம்? அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, பாஜக அரசு கொண்டு வந்து இது மாதிரியான சட்டங்கள் தான் விவாதிக்கப்பட வேண்டியது. நான் அதை முழுமையாக ஏற்கிறேன், வரவேற்கிறேன். நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கண்டிப்பாக வாத விவாதங்கள் போகும் சார். இப்போ தற்போது வரை இருக்கிற அந்த நன்மைகள் தீமைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த வாத விவாதங்கள் அப்படிங்கிறதுல வந்து நான் தீமைகள்ல இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் பெற்றுக்கலான் இருக்கேன். அதாவது இதுல முக்கியமா சொல்லப்படுறது, இதுல தேசிய கட்சிகளுக்கான பலன்கள் தான் அதிகம். இங்க மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகளுக்கு வந்து கொள்கை ரீதியிலான கூட்டணி அமைக்கிறது மற்றும் அவர்களுடைய அந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள்ல நாளைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணி அடிப்படையிலேயே இன்னைக்கு எப்படி இருக்கு? தாவேகா இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, பாஜக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு, அதிமுக ஒரு சின்ன கூட்டணி இருக்குது, திமுக ஒரு கூட்டணி, இப்படி இருக்குல்ல, 5 முனையா இருக்குல்ல. நாளைக்கு வந்து சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குன்னு வச்சுக்கு. நாளைக்கு சட்டமன்றத்து மக்களுக்கு, நாளைக்கு பாஜக ஆட்சி பிடிச்சிருமா? நீங்க சொல்லுங்க, சும்மா உங்க கணக்க சொல்லுங்க. நாளைக்கு தேர்தல், நாளைக்கு வாக்குப்பதிவு, மக்களவைக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் ரெண்டுக்குமே தேர்தல் நாளைக்கு நடக்குது. யார் யாரெல்லாம் கட்சி நிற்கிறாங்கன்னா இப்ப இருக்கிற இதே கட்சிகள் இதே மாதிரி தாவேகா தனியா நிக்குது, நாம் தமிழர் தனியா நிக்குது, பாஜக வந்து பாமக கூட்டணி வச்சு நிக்குது, பிஜேபி வந்து ஏடிஎம்கே வந்து தேமுதிக நிக்குது, டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு நிக்குது. இப்படி எல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸ் கோ இருக்கு. நாளைக்கு தேர்தல் யார் ஜெயிப்பா நீங்க சொல்லுங்க. இப்போ இருக்கிற கட்சிகள் யாருக்கு இப்ப இங்க தமிழக மக்களினுடைய மனநிலை யாருக்கு ஆதரவாக இருக்கிறதோ அப்படிதான் இருக்கும். ஒரு கட்சி சும்மா சொல்லுவாங்க, யாரும் உங்களை யாரும் சொல்ல வச்சிருக்க. திமுகவுக்கு ஆதரவு இருக்கிறது, அவங்க பாயிண்ட் இவ்வளவுதான். இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில நாளைக்கு மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்தா திமுக தான் ஜெயிக்கும் நீங்க சொல்றீங்க. அதுதான் நானும் சொல்றேன். அப்ப உங்களுக்கு தேசிய கட்சிக்கு அட்வான்டேஜ் வந்துச்சு. அப்ப பிஜேபி தமிழ்நாட்டுல வெல்லணும்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணும். புரியுங்களா? பிஜேபிக்கு அட்வான்டேஜ். காங்கிரஸ் தேசிய கட்சி கிடையாதா? அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? முடியாது. திமுகவோட தேவையில தான் நிக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய கட்சியில இருந்தாங்கல்ல, அவங்க ஆட்சி பிடிச்சிருவாங்களா? அப்படி. அப்ப தேசிய கட்சிகளுக்கு சாதகமா வந்துடும். எப்படி? கட்சி வளர்ந்தா தானே வர முடியும். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளராதுன்னு தெளிவா நம்மளும் தெரிஞ்சிருக்கும், அவங்களும் தெரிஞ்சிருக்கு. கூட்டணி தேவையில இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளும் வளர முடியாது, யாரும் வளர்க்க முடியாது தெரியும். அதனால அவங்க கூட்டணி இருக்கிறாங்க. பிஜேபி வளரும்னு நினைக்குது, தனியா முயற்சி பண்றாங்க, அவங்க தலைமையில் கூட்டணி பண்றாங்க. அப்ப பிஜேபி இருந்தாலும் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, மக்களவைக்கே நாளைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா அவங்க 40-40 பிடிக்க முடியாது. அதுல தான் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? புரியுது? அப்ப நாளைக்கு தேர்தல் நடந்தா பிஜேபியால மக்களவைக்கும் 40-40 வர முடியாது, மாநிலத்திலையும் சட்டமன்றத்தை பிடிக்க முடியாது. நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். அப்புறம் எப்படி தேசிய கட்சிக்கு அட்வான்டேஜா போயிடும்? அப்ப தேசிய கட்சிக்கு அட்வான்டேஜா போறதா இருந்தா அந்த ஊர்ல அந்த கட்சி பலமான கட்சியாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் முடியும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஜெயிப்பாங்க. தமிழ்நாட்டில் திமுக பலமா இருக்கு, அவங்க ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க. குஜராத்ல பிஜேபி பலமா இருக்கு, அவங்க ஜெயிப்பாங்க. அப்ப எந்த ஊர்ல இருந்து அப்ப தேசிய கட்சி மாநில கட்சி எங்க பிரச்சனை வந்துச்சு? எந்த வகையில் அது சொல்லப்படுதுன்னா, இப்போ ஒரு அதிபர் ஆட்சியை நோக்கி நகருவதற்கான ஒரு விஷயம் இதுல தென்படுகிறது. இப்போ மோடி 1952, 1952, 1957, 1962, 1967 4 தேர்தல்களை இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சு. 4 தேர்தல் இந்தியா முழுக்க வருது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு நினைவுல இருக்கா? 91, 96 ரெண்டுலையுமே தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலும் சட்டமன்றம் ஒன்றா நடந்துச்சு. இந்த நான் சொன்ன 6 தேர்தலில் எதுல வந்து அதிபர் முறை வந்துருச்சு, எதுல வந்து சர்வாதிகாரி உருவாயிட்டாங்க சொல்லுங்க? 91 ராஜீவ்காந்தி இறந்த பிறகு தேர்தல் நடந்து முடிஞ்சு போச்சு. அது அப்போ வந்து எந்த சர்வாதிகாரி வந்தாங்க? அப்போ வந்து ராஜீவ்காந்தி மரணம் இங்கே தான் நடந்துச்சு, மக்களவை தேர்தல் அப்போ தான் நடந்துச்சு, சட்டமன்ற தேர்தல் அப்படி நடந்துச்சு. இது முடிஞ்ச உடனே நரசிம்மராவ் வர்றதுக்கான 96 தேர்தல் நடந்துச்சு. அந்த அரசு ஒரு பீரியட் முடிஞ்சு. அப்போ யார் ஜெயிச்சா? என்ன கணக்கு வந்துச்சு? தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சது. எப்படி? எந்த சர்வாதிகாரம்? ஜெயலலிதாவுடைய சர்வாதிகாரம் பேசி அவங்க வீடு தான் செஞ்சாங்க. ஆக்சுவலாக அவங்க சர்வாதிகாரம் சொல்லிட்டு இருந்தது, அவங்க வீடு தான் செஞ்சாங்க. என்ன வந்துச்சு? அப்போ 52, 57, 62, 67 4 தேர்தல், 91, 96 தமிழ்நாட்டில் மக்களவைக்கு சேர்ந்து நடந்தது. ஒரு சர்வாதிகாரம் வரல. நீங்க உங்களுக்கு பிடிக்காத கட்சியோட ஆட்சி அப்புறம் கலைச்சு வந்ததுதான் இந்த குழப்பமான தேர்தலே. எமர்ஜென்சிக்காக இடையில கழிச்சிங்க, எமர்ஜென்சிக்கு பிறகு முதல்ல கழிச்சிங்க, மாறி நீங்க இந்தியா முழுக்க கழிச்சிங்க. கிட்டத்தட்ட 100 முறை நீங்க வந்து கழிச்சிருக்கீங்க மாநிலங்களுடைய ஆட்சியை. அப்படிதான் இந்த குழப்பமான தேர்தல் முறை வந்துச்சு. எப்படி 64 வரைக்கும் 67 வரைக்கும் ஒரே தேர்தல் எப்படி வந்துச்சு? அப்ப எந்த சர்வாதிகார முறை வந்துச்சு, எந்த அதிபர் ஆட்சி முறை வந்துச்சு? ஏதாவது ஒரு நியாயம் வேண்டாமா? சும்மா நேரத்துக்கு வாய் பிடிச்சது மாங்க பிடிச்சி பேசிக்கிட்டே போறதா? தமிழ்நாட்டு நடந்த போது ஏன் வரல? 2011 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, 2011 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, 2011 உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அப்ப என்ன சர்வாதிகாரம் வந்துருச்சு? அப்ப இதுதான் சொல்றாங்க, உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல், 3க்குமான தேர்தல், 3 அதிகாரப்படியிலே தனியாக வச்சிருக்காங்க. பஞ்சாயத்து, சட்டமன்றம், பாராளுமன்றம். இந்த 3 ஒரே வருஷம் ஒரே நாள்ல இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னாங்களே தவிர ஒரே நாள்ல தேர்தல் சொல்ல.
புரிஞ்சுங்களா? இப்ப நடக்குது பாத்தீங்களா 7 கட்டமா 8 கட்டமா, அதே மாதிரி தான் நடக்கும். இது மக்களவை தேர்தல் நடக்கும், அதே மாசத்திலே வந்து சட்டமன்றம் நடத்தி முடிச்சிருவாங்க, அதே மாசத்திலே வந்து உள்ளாட்சி நடத்தி முடிச்சிருவாங்க. அப்படி பாரப்பட்டா ஒரே வருஷத்துல ஒரு சீசனுக்குள்ள முடிஞ்சிடும். மொத்தமா ஒரு 5-6 வரைக்கும் கட்டணம் முடியும். தமிழ்நாட்டில் ஒரு நாள் நடக்கும், வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு நாள் நடக்கும், உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு நாள் நடக்கும். அந்த மாதிரி ஒரே நாடுன்னா எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 543 மக்களவை தேர்தலுக்கும் ஒரு நாள்ல தேர்தல் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை. புரிஞ்சுங்களா? இப்ப நடக்கிற மாதிரி 7-8 கட்டங்கள் நடக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனா இந்த விஷயங்கள் பண்றதன் மூலமாக இப்போ மாநிலங்களினுடைய உரிமைகள்ல, ஏன்னா அரசியலமைப்பினுடைய 7வது அட்டவணையில எல்லாம் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர வேண்டும். அப்ப அதன் அடிப்படையில எல்லாம் பார்க்கும்போது இங்க மாநிலங்களினுடைய உரிமைகள், மாநிலங்கள் மீதான கொஞ்சம் கவனிப்புகள்லாம் போவதற்கான வாய்ப்பு ஒண்ணுமே போகாது. அது வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய மாற்றம் என்னவா இருக்கும்னா பதவி காலத்தை மாற்றுவது. அது வந்து ஒன் டைமா. இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு 2029ல மக்களவை தேர்தலோட சேர்த்து சட்டமன்ற தேர்தல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்கு 2029 கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தோட 2026ல முடியுது. அடுத்த வரக்கூடிய கவர்மெண்டோட டேர்ம் 3 வருஷம் வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு மேல அடுத்து ஒரு டைம் ஒரு முறை 29 அவங்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து ஒருத்தங்களுக்கு வந்து 71ல 2030ல ஒரு கவர்மெண்ட் முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் முன்னாடி 2029 முடியும்னு வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு வந்து 2027ல முடியும்னு வச்சுக்கோங்க. 2 வருஷம் கூட்டி 2023 வச்சுக்கலாம். அப்படி சில கவர்மெண்ட்டுகளுக்கு எக்ஸ்டென்ஷனும் சில கவர்மெண்ட்டுக்கு முடியும். அது ஒட்டி நெருக்கியதோ பண்ணிக்கலாம். அது ஒன் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம ஆட்சி கழிச்சா என்ன பண்றீங்க? 89ல திமுக ஆட்சி 2 வருஷம் நடந்துச்சு. என்ன பிரச்சனை? எம்ஜிஆரோட 2வது ஆட்சி முழுமையா நிறைவு பண்ணல. என்ன பண்ணீங்க? அப்ப வந்து கலைச்சா பேசாம உட்காந்துருக்கீங்கல்ல, அதை போய் கலைக்க போறது இல்ல. சில மாநிலங்கள்ல எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க, சில மாநிலங்கள்ல முன்னாடி பண்ண போறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னுடைய கணக்கு, தனிப்பட்ட கணக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல ஒரே டேர்ம்ல கொண்டு வர வேண்டியதுல கூட நான் சொல்லுவேன். அதே 29, 30 2 டேர்மா பிரிச்சு வச்சு நான் சொன்ன மாதிரி. ஏன்னா 2 மாநிலங்கள் வந்து ஆட்சியை குறைச்சா சண்டைக்கு வருவாங்க. சரிங்களா? ஆட்சியை கூட்டிட்டா சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு பேச்சுக்கு திமுக ஆட்சி நடக்குது, 2039 வரைக்கும் உங்க ஆட்சி வச்சுக்கணும். நம்ம நடத்த போறது இல்லை, சும்மா ஒரு பேச்சு வர அவங்க குஷியா சரிம்பார்ல அவரு. உங்களுக்கு புரியுங்களா? அதை மாதிரி நீங்க 2 டேர்மா பிரிச்சு வச்சுக்கோங்க நான் சொல்ல வரேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் கூட்டினா சரியா வருமோ கூட்டிக்கோங்க, குறைக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பிஜேபி கவர்மெண்ட்ஸ்லாம் குறைக்க சந்தர்ப்பம் தான் அவங்க குறைச்சிப்பாங்க. ஏன்னா அவங்க மாநில அரசு. புரியுங்களா? குஜராத்தோடைய ஆட்சி காலத்தோட 2 வருஷம் குறைக்க வேண்டியிருக்குது அப்படின்னா குஜராத் கவர்மெண்ட் கேன் ட்ரை. ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் அப்படி பிஜேபிக்கெல்லாம் ஒரு தியாகம் பண்ணி முன்னுதாரணமாக இருந்து அவங்க செய்யலாம் பியூட்டிஃபுல்லா. மற்ற கட்சிகள் எதிர்கட்சி மம்தா பானர்ஜி என்னோட 2 வருஷத்தை குறைச்சிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க, நான் இன்னும் 5000 கோடி நான் மக்கள் திட்டம் பண்ணி தான் சொல்லலாம். அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு 2 வருஷம் கூட்டிக்கங்க, 5 வருஷம் ஆட்சி 7 வருஷம் ஆக்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒரு 6 மாசம் இல்லாட்டி 1 வருஷம் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துக்கங்க. புரியுங்களா? அப்படி நீங்க வந்து மெதுவா நீங்க கொண்டு வரலாம். அதுக்கான சொல்யூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து they will do brilliantly நான் நம்புறேன். ஆனா இப்போ இந்த ஒரு இத்தகைய கட்டமைப்பு கொண்டு வரப்படும் பொழுது இங்க என்ன இருந்தாலுமே தேசிய கட்சிகள் மீதான பார்வை, தேசிய கட்சிகளினுடைய டாமினேஷன், குறிப்பாக யாரு ரூலிங்ல இருக்கிறாங்களோ அவங்களுடைய டாமினேஷன், இதுதான் அதிகம் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அறியாமையுடைய வெளிப்பாடு. 1991ல ஜெயலலிதா கவர்மெண்ட் இருந்துச்சு, 96ல ஜெயலலிதா கவர்மெண்ட் தான் தேர்தல் நடத்துச்சு, போயிருச்சு. 2001ல 96 2021 2001ல திமுக கவர்மெண்ட் இருந்துச்சு, திமுக கவர்மெண்ட் தான் தேர்தல் நடந்துச்சு, தோத்துருச்சு. அப்போ ஒவ்வொரு டேர்ம்லையும் வந்து இப்போ 2021 உங்களுக்கு புது உதாரணம். 2021ல தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அரசு தான் இருந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் இருந்துச்சு, அப்போதான் தேர்தல் நடந்துச்சு. அப்போ அதிகாரங்கள், கலெக்டர்கள், இவங்க தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடியவங்க, எஸ்பிலாம் இருப்பாங்கல்ல, ஏன் ஏடிஎம்கே ஒன்று தோத்துச்சு? அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் வருதுன்னா இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு பலவீனமான வாதத்தை வைக்கிற மாதிரி தான். பிரியங்கா காந்தி ஜெயிச்சா மக்களுடைய ஆதரவு, மகாராஷ்டிரால கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஓட்ட. இது என்ன கணக்கு? உங்களுடைய வாதத்துல ஒரு நியாயம் இருக்குதா? இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது தேசிய கட்சிகளுக்கு தானே சார் போய் சேரும். நான் உங்களுக்கு தேசிய கட்சிகளை பத்தி ஏற்கனவே சொன்னேன். தேசிய கட்சிகளை பத்தி ஏற்கனவே சொன்னேன், நீங்க கவனிக்கல, திரும்ப ஒருக்க சொல்றேன். தமிழ்நாட்டில் நாளைக்கு தேர்தல் நடந்தா பிஜேபி ஜெயிக்குமா, காங்கிரஸ் ஜெயிக்குமா, கம்யூனிஸ்ட் ஜெயிக்குமான்னு சொல்லுங்க. கேட்டேனே, பதில் சொன்னீங்களே. தமிழ்நாட்டை விடுங்க, கேரளாவில் ஜெயிப்பாங்களா? கேரளாவில் விட்டுருங்க, வேற ஆந்திராவில் ஜெயிச்சிருவாங்களா, தெலுங்கானா ஜெயிச்சிருவாங்களா? இந்த மாதிரி 10 மாநிலம் சொல்லுவேன். நாளைக்கு தேர்தல் நடந்தா பிஜேபி ஜெயிக்க முடியாத மாநிலங்கள். புரியுங்களா? அப்ப தேசிய கட்சியா மாநில கட்சியாங்கிற பிரச்சனையே கிடையாது. ஒடிசால ஜெயிப்பாங்க, ஏன்னா ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க. புரியுங்களா? கர்நாடகாவில் ஜெயிப்பாங்க, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க. இத மாதிரி எங்கெங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, நம்பர் 1 நம்பர் 2 இருக்கிறாங்களோ அங்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் எங்க வாய்ப்பு இருக்கு, கேரளாவில் எங்க வாய்ப்பு இருக்கு? அப்ப ஏன் உங்களுக்கு அது புரியல? அப்ப வந்து இது வந்து எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா தான் நம்ம பார்க்கணுமே தவிர தேசிய கட்சியா மாநில கட்சியான்னு பார்க்க கூடாது. ஓகே, அரசியலமைப்பு நிபுணர் பிடிடி ஆச்சாரி அவர் வந்து ஒரு கருத்தை சொல்றதாக இப்போ நான் பார்த்த இந்த பிபிசி ஆர்டிகல் படிக்கும்போது, மாநில அரசை முன்கூட்டியே கலைப்பதற்கு மாநிலத்திற்கு உரிமை உண்டு, அதை இந்த விஷயம் வந்து இந்த சட்டத்திருத்தம் வந்து பறிச்சிடும், மாநிலத்திற்கான சில உரிமைகளை வந்து இந்த விஷயம் பறிச்சிடும், அரசியலமைப்புக்கு நேர் எதிரானது, முரணானது இத்தகைய இதை கொண்டுட்டு வருது ஒரே நாடு. திரும்ப அந்த கேள்வியை கேளுங்க. நீங்க மாநில அரசை முன்னாடியே கலைப்பதற்கு மாநிலங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல வர்றாங்களா? இப்பயுமே இருக்க, கழிச்சுக்கலாமே. திமுக அரசு இப்ப கழிச்சா யாரா தடுக்க போறாங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த சிக்கல்கள் ஏற்படும். அவங்க ராஜினாமா பண்ணா முடிஞ்சு வச்சுக்கதா, யாரு கேட்க போறாங்களே?
அவங்க ராஜினாமா பண்ணா முடிஞ்சு வச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து தேர்தல் நடத்துகிற முறை பற்றி தாங்க. அதற்கு பிறகு 150 சொல்யூஷன்ஸ் இருக்கு, புரியுங்களா? அந்த முதலமைச்சர் ராஜினாமா பண்ணா என்ன செய்யறது, அந்த முதலமைச்சரை கட்சி விட்டு நிற்கணும் என்ன செய்யறது, அந்த முதலமைச்சரோட உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன செய்யறது, 150 கேள்விகளுக்கு பதில் தேடுவாங்க. பதில் இருக்குது. அது வந்து இன்னொருத்தர் தேடுவாங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க, சரிங்களா? 2016 தேர்தலில் ஜெயலலிதா தான் முதலமைச்சர். அவங்க இறந்து போயிட்டாங்க. சசிகலா முதலமைச்சராக இருக்கான வாய்ப்பு இருந்துச்சு, அவங்க சிறைக்கு போயிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆனாரு. அப்புறம் இபிஎஸ் வந்து முதலமைச்சராக மாறினாரு. எல்லாமே மாறிச்சே. இந்த ஆட்சி கவுந்துச்சா? 2016 21 ஒரே கவர்மெண்ட் தான் ஓடிச்சு. முதலமைச்சர் மாறினாங்க, 4 வாய்ப்பு வந்துருச்சே. 3 முதலமைச்சர்கள் பார்த்துட்டோமே. 2016 ஒரு முதலமைச்சர், 17 2 முதலமைச்சர் பார்த்துட்டோமே. இடையில ஒரு முதலமைச்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, சசிகலா வர முடியாம போயிருச்சு. அப்ப 4 முதலமைச்சருக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ஆட்சி மாறலையே. இடிமே தான் தொடர்ந்துச்சு. என்ன உங்களுக்கு குழப்பம் எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஆரம்பத்தில் இதை பற்றி சொன்னீங்க. இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நிறைய சிக்கல்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம், அதுக்கான நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க இப்போ இருக்கிற அரசியல் சூழலை வச்சு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்றீங்க. வேற அரசியல் சூழல் சொல்லுங்க, வேற அரசியல் சூழல் சொல்லுங்க. இல்ல அந்த பிரச்சனைகள் அப்போது அப்ப பாத்துக்கிடுவோம். ஒண்ணு நீங்க சொல்லுங்க, நான் பதில் தேடுறேன். இல்ல வரும்போது பாத்துக்க. நீங்க பிரச்சனை என்ன வரும்னு சொல்லாம நீங்க வந்து ஆவுன்னு எனக்கு புரியலையே. இப்ப பேய் வரும் சொல்லுங்க, பூகம்பம் வரும் சொல்லுங்க, சுனாமி வரும் சொல்லுங்க, நான் பதில் தேடுவோம். நீங்க என்ன வரும், ஏதாவது வந்துட்டா என்ன வரும்னு சொல்லுங்க. பூகம்பம் வருமா, நம்ம மாற்று வழி தேடுவோம். சுனாமி வருமா, மாற்று வழி தேடுவோம். பேய் வருமா, மாற்று வழி தேடுவோம். என்ன வரும்னு சொல்லுங்க. ஏதாவது வந்துட்டா எனக்கு பதில் தெரியலையே. என்ன வரும்? நீங்க ஒவ்வொரு பிரச்சனையா சொல்றீங்க, நான் சொல்றேன் மாநிலங்கள் கலைக்கிற உரிமை இல்லை இருக்குதுன்றேன். முதலமைச்சர்கள் மாறிடுவாங்க, மாறிட்டாங்கன்றேன். ஒரே நாடு ஒரே நடக்கும்ன்றேன். எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்றேன். அதிகாரங்கள்லாம் மத்திய அரசுகிட்டே போய் எப்படி போகும்? நாளைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சரா திரும்ப வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்டாலின் வர்றாரு. எந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு போகும்? எனக்கு புரியவே இல்லையே. மத்திய அரசுக்கு அதிகாரங்களை பூரா கூச்சது காங்கிரஸ். எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாருங்க? 100 மாநில அரசுகளை கலைச்சது யாருங்க? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 106 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது யாருங்க? கேளுங்க தயவு செய்து. கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை பிடிச்சே போறாரு அண்ணன் ராகுல் காந்தி. அவர்கிட்ட கேளுங்க, எப்ப இதுல இந்த புத்தகத்துல இவ்வளவு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து யாருன்னு கேளுங்க. உங்க கட்சி எமர்ஜென்சி கொண்டு வந்து கருப்பு நாட்கள்னு திமுக சொல்லுதா இல்லையா? எமர்ஜென்சி என்ன சொல்லுது, கொண்டாடுதா? பக்கத்துல உட்கார்ந்து அண்ணன் செல்வ பிறந்த கட்சி தானே கொண்டு வந்துச்சு. அதை எனக்கு புரியவே இல்லை. செஞ்சது பூரா நீங்க பிளேம் தூக்கி அவங்க மேல போடுவீங்களா? நீங்க அதிகாரம் கூஞ்சு. நீங்க கல்வி வந்து மாநில பட்டியல் இருந்துச்சு, கல்வி மாநில பட்டியல் இருந்துச்சு, அதை தூக்கி பொதுப்பட்டியல் மாத்த யார் பிரிவில் கேளுங்க. நீங்க கல்வி பொதுப்பட்டியல் போனாலும் தான் நீட்ல பிரச்சனை வந்திருக்கு. கல்வி மாநில பட்டியல் தான் நீட்டுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்காது. நிலம் வந்து மாநில உரிமைங்க, நிலம் மாநில உரிமை. பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வர நினைச்சாலும், பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வர நினைச்சாலும் விமான நிலையம் மத்திய அரசு உடையது. லேண்ட் யார் எடுத்து கொடுக்கணும்? மாநில அரசு. அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது யாரு? மாநில அரசு. அதை வந்து எடுத்து மீட்டு கொடுத்தது யார்? மாநில அரசு. காசு கொடுத்தது மட்டும்தான் மத்திய அரசு. அப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டே ஒரு ஸ்கீம் செஞ்சாலும் கலெக்டர் மூலமா தான் செய்யணும். கலெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார்? மோடிக்கா, ஸ்டாலினுக்கா? கலெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு? அப்புறம் மாநிலங்கள் கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. விமான நிலையம் கொண்டு வந்தாலும் எய்ம்ஸ் கொண்டு வந்ததுக்கு இடம் யார் பிடிச்சு கொடுத்தா? ஏடிஎம்கே தான் இடம் பிடிச்சு கொடுத்தாங்க. நரேந்திர மோடி வந்து இங்க நான் எய்ம்ஸ் வைக்கிறேன்னு சொன்னாரா? நரேந்திர மோடியை நினைச்சாலும் மாநில அரசு தான். ஏன்னா நிலம் வந்து மாநில அரசின் உரிமை, புரியுங்களா? காவல்துறை மாநில அரசின் உரிமை, வெளியுறவுத்துறை வந்து மத்திய அரசின் உரிமை, ராணுவம் வந்து மத்திய அரசின் உரிமை. இப்போ சட்டமன்றத்துக்குள்ள வந்து இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம், ஒரு ஆட்சி கலைப்பு, இதெல்லாமே வந்து ஒரு மாநிலத்துல நடக்காம அங்க கரெக்டா ப்ராப்பர் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் சென்ட்ரல்ல ஆட்சி கவிழுது அப்படின்னா திரும்பவும் எலெக்ஷன் வரும்பொழுது அப்போது சென்ட்ரல்ல ஆட்சி கவிழ்ந்தா ஏன் சார் எலெக்ஷன் வரணும்? ஏன் எலெக்ஷன் வரணும்? எலெக்ஷன் வராமலே தேவகவுடா, குஜ்ரால், விபி சிங் எல்லாரும் வந்தாங்கல்ல, மாத்தி மாத்தி. ஐக்கிய குஜராத்லாம் வந்தாங்கல்ல, சந்திரசேகர்லாம் வந்தாங்கல்ல. இல்லை ஒவ்வொருத்தருமா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. விபி சிங் மட்டும் தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாரு. அதுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது எலெக்ஷன் தேவையில்லாம போயிடும். சந்தர்ப்பத்தை பொறுத்து சார். என்ன நான் சொன்னேன், இப்போ தமிழ்நாட்டில் வந்து 4 முதலமைச்சர் வந்தாங்க, வர இருந்துச்சு, 3 முதலமைச்சர் வந்தாங்களா, எலெக்ஷனா வந்துச்சு. 2016 அப்புறம் எலெக்ஷன் எப்போ வந்துச்சு? 16 அப்புறம் எலெக்ஷன் 21 தானே வந்துச்சு. 3 முதலமைச்சர் எப்படி மாறினாங்க? ஒரு முதலமைச்சர் இறந்து போயிட்டாங்க, ஒரு முதலமைச்சர் வர முடியல, ஒரு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணாங்க, 4ஆம் முதலமைச்சர் உட்கார்ந்துருந்தாலும் 4 முதலமைச்சர் எப்படி கணக்கில் வந்தாங்க? எந்த எலெக்ஷன் நடந்துச்சு? நான் சொன்னேன்ல, ஐவிபி சிங் பிறகு குஜரால் வந்தாரு, தேவகுடா வந்தாரு, எல்லாரும் இப்படி வந்தாங்க, சந்திரசேகர் இருந்தாரு, எல்லாரும் எந்த எலெக்ஷன் வச்சிருந்தாங்க? இல்ல அப்படி முதலமைச்சர் வந்தது ஒரு விஷயம் சார். நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒரு விஷயம் வருதுன்னா அதான் பாஸ் சொல்றேன் உங்களுக்கு. குஜரால் கவர்மெண்ட் எப்படி கலைக்கப்பட்டது, கவுடா கவர்மெண்ட் எப்படி கலைக்கப்பட்டது, ஆட்சியா அப்போ தேர்தலா வந்துச்சு, பிரதமர் தானே மாறினாங்க, மாறலையா? ஓகே, இதுல இப்போ இந்த தேர்தல் செலவுகள், இன்னொரு பக்கம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வச்சு ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ இவிஎம்னுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற விஷயம்ன்றது கம்மியாக இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது அப்ப எல்லா இடத்துக்கும் அது பயன்படணும் அப்படின்ற பொழுது அதுல சிக்கல்கள் ஏற்படும். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த செலவு ஏற்பட்டுச்சுன்னா எந்த பிரச்சனை ஒண்ணு பாத்துக்குங்க. ஆட்களை பத்தி பிரச்சனை கிடையாது.
வருஷம் 2 மாநில 3 மாநில தேர்தல் வச்சுட்டு போறதுக்கு ஒரு வருஷத்துல எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல் வந்துடும், மக்களவைக்கு தேர்தல் வந்துடும்னா அது வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். முதல்ல மேன் பவர் பெருசா சேர, முதல்ல சொன்னேன், மேன் பவர், மணி, டைம், எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் படி நமக்கு வந்து சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடக்குது அப்படின்னா அங்க வந்து மிஷின்ஸ் கூட தேவைப்படும். அதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒவ்வொரு முறையும் இவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிங்களா, இவங்க வந்து ஒவ்வொரு முறை ரீப்ளேஸ் பண்றாங்க, பழசு மிஷின் காலி பண்றாங்க. அதுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கு. எல்லாத்துக்குமே டிவிக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு மாதிரி அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அது வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்புறம் காலி பண்ணிட்டு புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அது மாதிரி ஒன் டைமா ஒரு மிஷின் கூட வச்சுக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லை, மாசம் தேவையில்லை. ஆட்களை பத்தி பிரச்சனை இல்லை. எப்படியுமே 6 கட்டம் 7 கட்டமா தான் நடத்த போறாங்க. ஏற்கனவே போயிட்டு இருக்கு. இப்போ 8 கட்டமா நடக்குது. 2024 நடந்துச்சுல மக்களவைக்கு, 7 கட்டமா நடந்துச்சுல. இந்தியா முழுக்க நடக்கத்தானே செஞ்சது, மக்கள் போத்தானே செஞ்சாங்க, அதிகாரிகள் போத்தானே செஞ்சாங்க, ராணுவம் போத்தானே செஞ்சது. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதே மாதிரி நடந்து போது. பாதுகாப்புல பிரச்சனை இல்லை, மேன் பவர்ல பிரச்சனை இல்லை, பைசா ஒன் டைம் தான், எனர்ஜி பெருசா சேவா. ஆனா இப்போ நான் ஃபைனலா ஒரு விஷயம் சார், இப்போ இதுக்கு நிறைய மாநில அரசுகள் இதுல ஒத்துக்காம அதற்கு எதிராக தீர்மானங்கள் சட்டமன்றங்கள்ல நிறைவேற்ற சூழல் இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதெல்லாம் நடக்குது. அப்படின்ற போது இப்போ மாநிலங்கள் ஒத்துக்காத பட்சத்துல இதை நிறைவேற்றுவதில் ஒரு எதிர்ப்பு, ஒரு சிக்கல், இதெல்லாம் மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவையான அளவு தான். எல்லா 50% ஆமா, அது வந்து பிஜேபி மற்றும் ஆதரவு பெற்ற மற்றும் நடுநிலை இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு, அதில் கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். நம்ம எல்லாரும் விட அந்த கணக்கு வந்து உட்கார்ந்து போடுறவங்க, தே ஹேவ் த பவர், தே ஹேவ் த மெஜாரிட்டி, தே வில் டூ இட். ஓகே. ஸோ இதனோட கொஞ்சம் ஒட்டின பாயிண்ட் தான் இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு. அதிலும் கூட பாஜக தங்களுக்கான பலத்தை கூட்டிக்க பார்க்கிறதோ, ஏன்னா அதன் மூலமாக இதற்கு முன்னாடி தொகுதி சீரமைப்பு எப்ப நடந்துச்சு சொல்லுங்க? பிஜேபி ஆட்சிலையா இல்ல காங்கிரஸ் ஆட்சியில்? அப்ப அவங்களுக்கு சாதகமா பண்ணிக்கிட்டாங்களா? எங்க புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு ஒரு பெரிய மாவட்டமே இருக்கு. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு மக்களவை தொகுதியே கிடையாது. 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு அந்த மாவட்டத்துக்குள்ள. அதுல 2 வந்து மதுரையில, 2 வந்து சிவகங்கையில, 2 வந்து திருச்சியில. நாங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரங்க வந்து ஒரு எம்பியை பார்க்கணும்னா 3 எம்பியை பார்க்கணும். இப்போ ஆலங்குடிக்கார அங்க போ, அறந்தாங்கிக்காரன் இங்கே போய் இப்படி, அது ஒரு பிரச்சனை இல்லையா? இப்போ இருக்கிற விஷயத்துல நான் எங்க மக்களை தொகுதி வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரும் காமராஜன் போட்டிட்டு தொகுதி, அது ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களை தொகுதின்னு பேர். அதுக்கு அதை சிவகாசி தொகுதி மாத்தினீங்க, விருநூர் தொகுதி மாத்தினீங்க, நீ தென்காசி தொகுதி மாத்தினீங்க. தென்காசி வேற மாவட்டம், நாங்க வேற மாவட்டம். எங்களுக்கு பரவாயில்லையா? ஏன் மாத்தினீங்க? யாரை கேட்டு மாத்தினீங்க? தொகுதி மறுசீரமைப்பு உங்களுக்கு சாதகமா பண்ணிக்கிட்டீங்களா? நான் விருநூர் மாவட்டத்துக்காரன் சார். என் எம்பி வந்து தென்காசி சார். தென்காசி வேற மாவட்டம், 3 மாவட்டத்தில் நான் போகணும் சார். நான் என்னுடைய எம்பி பார்க்குறேன். எதுக்கு சார் போகணும்? இது பரவாயில்லையா உங்களுக்கு? எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லா கூத்தும் அடிச்சு போட்டு யாருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சட்டத்தை? இதுல வந்து பிஜேபி அவங்க சாதம், அப்ப காங்கிரஸ் உங்களுக்கு சாதம். அதை வச்சு ஒரு பாயிண்ட் சொல்லப்படுற பாயிண்ட் டைரக்டா கேட்டுறேன் சார். இப்போ இதன் மூலமாக நார்த்ல அதிக தொகுதிகள் உருவாகலாம். அப்ப அதன்படி தொகுதிகள் எண்ணிக்கை வந்து 543 இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரேஷியோல கூடும். அந்த ரேஷியோ அப்படியே இருக்கும். மத்த அனுமதிக்க மாட்டாங்க, நான் அனுமதிக்க மாட்டேன், யாருமே அதை ஏற்க மாட்டாங்க. அதுல வந்து குழப்பமே இல்லை. 543 வந்து 800 மாறலாம். சொல்ல போறீங்களா? சென்னை வந்து எத்தனூண்டு இடம் பாத்துங்க, இடம் ஸ்பேஸ் எத்தனூண்டு இடம் பாத்து, இதுல 3 எம்பி இருக்கிறாங்க. புரியுங்களா? நீங்க ஒரு குட்டி 16-18 சட்டமன்றம் இருக்கு ஒரு குட்டிக்குள்ள. நீங்க இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம்லாம் இது சென்னையோட பெருசு, ரொம்ப பெருசு. சரிங்களா? புதுச்சேரி வந்து சென்னை சைஸ்ல இருக்க ஒரு மாநிலமே இருக்குது. அப்ப சென்னையில் எப்படி இருக்குது? அப்ப நீங்க வந்து எம்பிக்களோட எண்ணிக்கை கூட்டணுமா கட்டாயம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மாதிரிலாம் வந்து 10 லட்சம் 12 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? 5 லட்சம் 6 லட்சம் வாக்காளர் இருந்தாலே போதுமானது. அவ்வளவு. அப்ப அங்க கூட அப்ப 2ஆ பிரிக்கலாங்க. அப்ப தொகுதி எண்ணிக்கை 543ங்கிறது 700ஆவோ 800ஆவோ 900 மாறலாம். நோட் தாராளமா மாத்துங்க. அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ரேஷியோல இருக்குதோ அதே ரேஷியோல கூடணும். 543ல 40 நம்ம வச்சிருக்கோம், 39 + 1 40 வச்சிருக்கோம். இந்த 40 வந்து எப்படி 8% கிட்ட நம்ம நிக்கிறோம். நம்ம இதே ரேஷியோ நமக்கு 900 வருதா, நீங்க வந்து அதுல 8-9% கொடுத்துருங்க. 1000 வச்சிருக்கீங்களா 8-9%. அப்படித்தான் கூடும், அப்படிதான் கூட்டுவாங்க. அப்படி கூடலன்னா ஏற்க முடியாது. நீதிமன்றம் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு வரும்பொழுது அதான் நான் சொல்றேன். மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க கூட்டா தண்டிக்கிற மாதிரி யாரும் சந்திரபாபு நாயுடு கூட்டிலே உட்கார்ந்துருக்காரு. அவர் ஏற்க மாட்டார். பீகார்காரர் வந்து நிதிஷ்குமார் உட்கார்ந்துருக்காரு. அவர் மக்கள் தொகை கூட்டிட்டே போறாரு. சந்திரபாபு நாயுடு மக்கள் தொகை குறைச்சு வச்சிருக்காரு. தமிழ்நாடு மக்கள் தொகை குறைச்சு வச்சிருக்கு. அப்ப மக்கள் தொகை குறைச்சவங்களை வந்து நம்ம வந்து தண்டிக்கிற அனுமதிக்க முடியாது. சோ கூட இருக்கக்கூடிய எதிர இருக்கக்கூடிய திமுக மட்டும் இல்ல, கூட இருக்கக்கூடிய சந்திரபாபு எதிர்ப்பார். சரிங்களா? அதனால நான் சொல்றேன், நீ மக்கள் தொகையை ஒரு கன்சிடரேஷன், எம்பிக்களோட எண்ணிக்கை கட்டாயம் கூட்ட வேண்டியிருக்கும். அதுல தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய எக்ஸிஸ்டிங் ரேஷியோ மாறாம பாத்துக்கணும். அப்படிதான் அனுமதிக்கணும். இல்லைன்னா என்ன சண்டை உண்டோ அதை போட்டுற வேண்டியதான். ஓகே. அது ஃபைனலா இப்போ இது மக்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ இந்த மசோதாவை கொண்டுட்டு வர போறாங்க. ஸோ எதிர்கட்சிகளுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா அந்த நீங்க பேசும்போது சொன்னீங்க இருந்து விவாதம் பண்ணுங்க, விவாதம் பண்ணுங்க. ரங்கராஜ் பாண்டேயோட சிற்றறிவுக்கு எட்டாத பல விஷயங்களை கொண்டு வாங்க, நம்ம விவாதிப்போம், சந்தோஷப்படுவோம், வாழ்த்துவோம். நான் உங்களுக்கு கார்த்திக் சிதம்பரத்தை காம்ப்ளிமெண்ட் பண்ணி சொன்னேன். அவர் காங்கிரஸ்காரர். சரிங்களா? அதுக்கு அவர் சிபோல் பிரச்சனை அழகா வெளிக்கொண்டு வந்தார். எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் இருந்துச்சு, நிறைய பேருக்கு ஐ ஓப்பனிங் இருந்துச்சு. பிஜேபி காரங்களே ஆகா ஓகன் பாராட்டிய சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியம். எதிர்கட்சி செய்ய வேண்டிய கடமை அதுதான், எதிர்கட்சியோட வேலையில். அப்போ நாளைக்கு விவாதம் நடந்துச்சுன்னா உட்காருங்க, பேசுங்க. அதில் வந்து அன்னோன் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே கொடுங்க. வேற என்ன சிக்கல்லாம் வரணும் எடுத்து கொடுங்க. கவர்மெண்ட் ஹேஸ் டு அட்ரஸ்.
நீங்க சொன்னா அது வந்து பதில் உரையில சொல்ல பிரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சரோ பதில் சொல்ல போறாங்க. பதில் சொல்லும் போது இந்த விஷயத்தெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்ல, தப்பிச்சு போக முடியாதுல்ல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க, நாங்க பதில் சொல்லுவாங்கல்ல, சொல்லாம விட முடியாதுல்ல. அப்ப நீங்க சொல்லாம ஹோன்னு சத்தம் போட்டு முடியும், ஜன்னலா போச்சுடா பிரச்சனை கிடையாது பதில் சொல்ல முடியாது. அவங்க நிறைவேற்ற போறாங்க. 370 நிறைவேற்றிட்டாங்க, அது நிறைவேற்றாங்களா, யூஜிசி கொண்டு வர போறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வர போறாங்க. அப்ப பதிலே சொல்லாம உங்க கேள்வி வைக்காம போயிட்டீங்கன்னா நட்டம் நமக்கு. அப்ப நீங்க பொது வெளியில் எடுத்து வச்சீங்கன்னா 1 மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கூடும், 2 அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கும், 3 அதுக்கு தீர்வு கிடைச்சாலும் சந்தோஷம். அப்ப ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி செய்யாம நீங்க சத்தம் போனீங்கன்னா போடுங்க. ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்க போவதை. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களை பார்வையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.